Let's start. விவேக், நான் தாமதமா வந்ததற்கு மன்னிக்கவும்னு நீங்க சொல்ல வரீங்கன்னா எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? Please forgive for late. Please forgive to come late. அப்படி வராது இல்லையா? இன்னொரு வாட்டி சொல்லுங்க. Sorry for that. இப்ப லுக் அட் திஸ். அந்த இடத்துல அந்த வேர்பை யூஸ் பண்றது தப்பா இருக்க மாதிரி இருக்கு. இப்ப இப்படி ஒண்ணு Sorry for the delay. ஓகே, வெரி குட். அப்படி சொல்லலாம். இப்ப இதுதான் முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. ஐ ஆம் சாரி. அதுதான் சாரின்னு சொன்னா ஐ ஆம் போட்டுருங்க, சப்ஜெக்ட் வெர்பு போட்டுருங்க. ஃபார் த டிலேன்னு சொல்லலாம். ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ ஃபார் த டிலேன்னு பொதுவாக சொல்ல மாட்டாங்க. ஐம் சாரி ஃபார் த டிலே. அதே மாதிரி லுக் அட் திஸ். ஐ எம் சாரி ஃபார் பீயிங் லேட். ஐ எம் சாரி ஃபார் பீயிங் லேட். இது கவனமா பார்க்கணும். எப்படின்னா ஐ எம் சாரி ஃபார் கம்மிங் லேட்டுன்னு சொன்னாலும் தப்பு கிடையாது. இந்த பீயிங் எடுத்துட்டு கம்மிங் போட்டாலும் தப்பு கிடையாது. நோட் பண்ணிக்கோங்க. ஐ எம் சாரி ஃபார் த டிலே. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். அது எதுக்குன்னு ஃபார் பீயிங் லேட். ஐ ஆம் சாரி, அந்த ஐங்கிறது வரணும். அது பெட்டர். இப்ப தயவு செய்து என்னை மன்னியுங்கள்ல அவர் சொல்றது கரெக்டா இருக்கலாம். விவேக் சொல்லுங்களா பார்க்கலாம். தயவு செய்து என்னை மன்னியுங்கள். ப்ளீஸ் forgive me. இதுக்கு வரும். இப்ப பாருங்க, இதுல ஒரே ஒரு வித்தியாசம் ரெண்டுத்தையும் பார்க்க வேண்டியது. ஃபர்கிவ்ங்கிறது வினைச்சொல், verb. மன்னிச்சிருங்க. ஃபர்கிவ், ஃபர்கிவ், ஃபர்கிவன், V1 V2 V3 நீங்க போடலாம். ஐ ஆம் சாரில சாரி அட்ஜெக்டிவ். ஸோ சாரி மன்னிப்பு கேட்கறது தான். ஃபர்கிவ் நீங்க எனக்கு மன்னிப்பு கொடுங்க அப்படின்னு சொல்றது. சாரிங்கிறது அட்ஜெக்டிவ், பெயர் உரிச்சொல். ஆனா ஃபர்கிவ்ங்கிறது வினைச்சொல். ஸோ ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. நம்ம நீங்க நிறைய பார்க்க இந்த ஃபர்கிவ், சாரி, எக்ஸ்கியூஸ், அப்பாலஜைஸ் நிறைய வரப்போகுது. நம்ம பார்க்கலாம். உன்னை காயப்படுத்த நினைக்கவில்லை விவேக். உன்னை காயப்படுத்த நினைக்கவில்லை. இது ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் தான். அது எல்லா செட்டிங்லயும் இதா இருக்கும். வீட்டுல பேசலாம், பிசினஸ் செட்டிங்ல பேசலாம், ஒரு காமன் செட்டிங்ல பேசலாம், ஃப்ரெண்ட். I don't think hurt you. I don't think hurt you. பார்க்கலாம். சந்தோஷத்தை ஹெல்ப் கேட்போம். உன்னை I am not think. சொல்லுங்கம்மா. I am not think. அதுக்கு இந்த I don't want. I did not want to hurt you. mean one. Did not mean. I didn't mean to hurt you. Did not mean to hurt you. I did not mean to hurt you. இது நோட் பண்ணிக்கிங்க. இப்படியே அந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்படியே நம்ம தமிழ் படுத்தணும்னு இல்லை. நம்ம வழக்கு ஆங்கிலத்தில் ஐ டென்ட் மீன் டு ஹர்ட் யூ. இது வரும். இன்னொரு 2-3 வாட்டி வர்றப்ப உங்களுக்கு இன்னும் பழகிடும். ஐ டென்ட் மீன் டு ஹர்ட் யூ. அந்த தவறுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன். பாருங்க, நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஐ ஆரம்பிக்கலாமா? ஐ ஆரம்பிச்சலாமா? I feel sorry for that mistake. I feel sorry for that fault. இல்ல சத்யமூர்த்தி சார், நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு ஒரு ஸ்ட்ரெயிட் வெர்பே வந்துருது பாருங்க. ஐ அப்பாலஜைஸ். I apologize. ஐ அப்பாலஜைஸ். அப்பாலஜின்னா நவுனா போயிடும். அப்ப நீங்க இன்னொரு வெர்பை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். ஸ்ட்ரெயிட்டாவே ஐ அப்பாலஜைஸ் ஃபார் தட் மிஸ்டேக். அவ்வளவுதான். Mistake. Apologize-ங்கிறது இதுல வெறுப்பு தான் சார். சார். ஐ அப்பாலஜைஸ் ஃபார் தட் மிஸ்டேக். அப்பாலஜைஸ் தான் இங்க verb. மன்னிப்பு கேட்கறது. ஐ அப்பாலஜைஸ், நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஃபார் தட் மிஸ்டேக். மிஸ்டேக்ங்கிறது இங்க நவுன்ல வருது பாருங்க. ஸோ மிஸ்டேக்ங்கிறது தவறு. ஸோ என்னுடைய அந்த தவறுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மன்னிக்கவும், அது என் தவறு. ரொம்ப ஈஸியா. சத்யமூர்த்தி சார், மன்னிக்கவும். Sorry, that is my fault. வெரி குட். அப்படியே ஸ்ட்ரெயிட்டா சொல்லிடலாம். சாரி, that is my fault. Yeah, that is my mistake, that is my fault. எதுனாலும் ஓகே. வெரி குட்.
நல்லா பாத்துக்கணும். இந்த ஒரு தீம் தான் இன்னைக்கு எடுக்கிறோம். அதுக்குள்ள எவ்வளவு வேரியேஷன் இருக்கு பாருங்க. இது நார்மல் எல்லா இங்கிலீஷ் கான்வர்சேஷன்லயும் இது பார்க்கலாம். அதற்காக நான் உண்மையிலேயே வருந்துகிறேன். அதற்காக நான் உண்மையிலேயே வருந்துகிறேன். எப்படி ஆரம்பிப்பீங்க? நீங்க ஐ ஆம் போட்டுருங்க. I am. really sorry. Really sorry for. அவ்வளவுதான். இது நிச்சயம் கேட்டிருப்பீங்க. உங்க பக்கத்துல உள்ளவங்க எப்பயாவது இதை சொல்லியிருப்பாங்க, கேட்டிருப்பீங்க. அதை கரெக்டா கொண்டு வரணும். எகெயின் அப்படியே லிட்டரலா ஆங்கிலப்படுத்தாம தமிழ ஜெனரலா என்ன பேசுகிறாங்க இங்கிலீஷ்ல அதுதான் அதை நான் நினைச்சே செய்யவில்லை. இது பாருங்க, வேணுக்குன்னே நான் பண்ணல. பாருங்க, நான் வேணுக்குன்னே பண்ணல. நான் வேணுக்குன்னே பண்ணல. Didn't. இப்ப நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை போடுறேன், டூ போடுறேன். Do that purposely. நான் வேணுக்குன்னே பண்ணல. நான் I நினைச்சேன். didn't do that purposefully. இதுதான் இப்ப எப்படி சொல்லுவாங்கன்னா, ஐ டூ இது கரெக்டா கொண்டு வந்தாரு. ஒரு சின்ன சேஞ்ச், ஆன் பர்பஸ். இந்த பர்பஸ் நவுன் ஆக்கி, லுக் அட் திஸ். ஆன் அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிப்போசிஷனை போடுறாங்க பாருங்க. ஸோ இதுதான் வந்து அப்படியே தமிழ் படுத்தாம பண்ணணும். பர்பஸ்லின்னு நம்ம சொல்ல மாட்டாங்க, ஆன் பர்பஸ்ன்னு சொல்லுவாங்க. ஐ டிடன்ட் டூ இட் ஆன் பர்பஸ். உண்டான சிரமத்திற்கு மன்னிக்கவும். இதுவும் நம்ம பார்த்துருப்போம். நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஏர்போர்ட்ல இருந்து இது பார்க்கலாம். ஐ ஆம் சாரி போடலாமா? Yes, sir. ஆர் போடலாமா? போடலாமா? டிலேக்கு பதில் இங்க Sorry, sir. டிலேக்கு பதில் அந்த வார்த்தையை மாற்ற வேண்டியது. அவ்வளவுதான் வந்துருச்சு பாருங்க. சத்யமூர்த்தி சார், Yes, sir. கயல் மேம் சொல்லிடலாமா? Welcome. Inconvenience. Inconvenient. அவ்வளவுதான், இன்கன்வீனியன்ஸ். இப்ப இன்கன்வீனியன்ட்னாக்கா அட்ஜெக்டிவ் ஆயிடும். ரைட்? நீங்க ஃபாருக்கு அப்புறம் நீங்க நவுன் தான் போடணும். இது என்னன்னு நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல கயல் மேம் சொல்லிடுறேன் நானு. அது ஒன்றும் கஷ்டம் இல்லை. இன்கன்வீனியன்ட் ஏன் வராது? இன்கன்வீனியன்ஸ்னா நவுனு, பெயர் சொல். இன்கன்வீனியன்ட்னா பெயர் உரிச்சொல். இந்த இடத்துல வந்து பெயர் சொல் தான் வரும், நவுன் தான் வரும். ஸோ அடுத்தடுத்த கிளாஸ்ல அந்த வேர்ட் ஃபேமிலியை பத்தி சொல்றப்ப சொல்லிடுறேன். ஐ எம் சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ். ரைட் சந்தோஷ், இது மீண்டும் நடக்காது. It will not happen again. வெரி குட். Yes. திஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க, வெளிநாட்டை வந்து சுருக்கிடுவாங்க. வெளிநாட்டை சுருக்கினா Won't not. Yes, sir. Won't happen again. அவ்வளவுதான். இந்த ஒரு கான்செப்ட் நீங்க பாத்தீங்கன்னா இதுல நிறைய விஷயம் வரும். நம்ம மன்னிப்பு கேட்கறது, அவங்கள மன்னிப்பு கேட்க வைக்கிறது, ஒரு மாதிரி ரிக்ரெட் ஆகுறது. நான் மரியாதை இல்லாம நடந்ததுக்கு மன்னிக்கவும். I'm sorry for being மன்னிக்கவும் disrespectful. I apologize for அப்பாலஜைஸ் being. கேட்கறது, மன்னிப்பு வாங்குறோம். நம்ம ஃபர்கிவ் மீ, மன்னிப்பு வாங்குறோம். நம்ம அவங்க என்ன மன்னிச்சிருங்கிறோம். ஃபர்கிவ் மீ ஃபார் being disrespectful. இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா ரூடுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். ரூடுங்கிற வார்த்தை மரியாதை இல்லாமங்களுக்கு டிஸ்ரெஸ்பெக்ட்னு சொல்ல மாட்டாங்க, ரூடுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு கலோக்கியல் வேர்டு, இது ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்கிவ் மீ ஃபார் பீயிங் ரூட். இது மோர் அமெரிக்கனைஸ்ட்ல ரூடுங்கிறத அடிக்கடி யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மன்னிக்கவும், அதை மறந்து விட்டேன். சத்யமூர்த்தி சார், மன்னிக்கவும், அதை மறந்து விட்டேன். சாரின்னு ஒரு வாட்டி போட்டாலே போதும். இங்க ஐய போடலாம். அவ்வளவுதான், இப்படி போட்டா போதும். லுக் அட் that way it is going to be easy. நான் உனக்கு சற்று வேண்டும், நான் உனக்கு சற்று முன் சொல்லியிருக்க வேண்டும். ரொம்ப முக்கியமா நான் சொல்லியிருக்கணும், சொல்லாம விட்டுட்டேன். இதுதான் முக்கியமான ஒரு வெரி குட். வெரி குட், நல்லா அருமையா சொன்னாரு. இதை நோட் பண்ணிக்கிங்க. I should have told earlier. Earlier.
விவேக் இது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி இது ரெக்ரெட், லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ரெக்ரெட்ஸ். இதை பண்ணி ஓகேங்க சார். சார் எனக்கு ஒரே ஒரு டவுட்டுங்க சார். அந்த மரியாதை இல்லாம நடந்ததற்கு சொன்னா அது ஃபாஸ்ட் டென்ஸ் தான் சார். forgive me for being rudeன்னா இதுல நடந்து. ஆமா, இதுல வந்து forgive me for being rude வந்து இதுல டென்ஸே இல்ல பாருங்க. இது பிரசன்ட் கிடையாது, பிரசன்ட் உள்ள பாஸ்ட் கிடையாது. குட் கொஸ்டின். நான் மரியாதைமா நடந்தது forgive me for being rude. இது ஃபாஸ்ட் டென்ஸ் கிடையாது சார். பாஸ்ட் டென்ஸ் போடுறதுன்னா இப்படி போடலாம், having been rude, having been rude. இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு கிராமர்ங்கிறதுனால விட்டுருந்தேன். நீ ஃபார் பீயிங் ரூடும் தப்பு கிடையாது. ஏன்னாக்கா அது டென்ஸே சொல்லாம இருக்கும். ஒரு நடந்த விஷயத்துக்கு மன்னிப்பு கேட்போம். நடக்க போற விஷயத்துக்குல அதுவும் தப்பா நடந்த விஷயத்துக்கு கொடுக்கணும். ஹேவிங் பீன் ரூட் அப்படின்னு சொல்லலாம். இப்போதைக்கு ஃபார் பீயிங் ரூட் போடலாம். ஹேவிங் பீனுங்கிறது ஒரு அட்வான்ஸ் கிராமர்ல வர்றப்ப இன்னொரு டாபிக்ல கவர் பண்ணுவோம். பீயிங் ரூடுன்னு போட்டாலே போதும். தட் இஸ் அண்டர்ஸ்டுட். அதான் பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயம். இப்போ ஒரு செகண்டுக்கு முன்னாடி நடந்தது கூட பாஸ்ட் தான். இந்த பாஸ்ட் நடந்த ஒரு விஷயத்துக்காக மன்னிப்பு கேட்கணும். குட் கேட்ச். உன்னை புண்படுத்த நினைக்கவில்லை. இது முன்னாடியே பார்த்திருக்கோம் பாருங்க. இப்போ அந்த வார்த்தையை மட்டும் மாத்தணும். ஐ டிடன்ட் மீன் டு அஃபண்ட் யூ. நோட் பண்ணிக்கிங்க. ஹர்ட் பட்டாலும் தப்பு கிடையாது. அஃபண்டுங்கிறது பெட்டர் வேர்டு. இந்த மாதிரி இதுல உள்ள பாசிபிலிட்டிஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாக்கா ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க ஒரு ஒரு ரியல் சுச்சுவேஷன்ல அவங்க யூஸ் பண்றதை பார்க்கலாம். ஒரு டிவி ப்ரோக்ராம் பார்க்குறீங்க, ஒரு மூவி பார்க்குறீங்க, ஈஸியா இதே தான் யூஸ் பண்ணுவாங்க. ஐ டென்ட் மீன் டு அஃபண்ட் யூ இப்படின்னு தான் சொல்லுவாங்க. தயவு செய்து கோபப்படாதே. ப்ளீஸ் டோன்ட் கெட் ஆங்கிரி சார். கோபப்படாதே ப்ளீஸ். அருமையா சொன்னாரு. இப்ப டோன்ட் பி ஆங்கிரினாலும் தப்பு கிடையாது. கெட்டு போட்டாலும் தப்பு கிடையாது. முழு பொறுப்பையும் நான் ஏற்கிறேன். சத்யமூர்த்தி சார் ட்ரை பண்ண முடியுமா? முழு பொறுப்பையும் நான் ஏற்கிறேன். I take entire responsibility. அந்த என்டையருக்கு I take full responsibility. ஒரு வார்த்தை சொல்லுங்க. என்டையருக்கு பதில் ஃபுல் போட்டுருங்க. I take full responsibility. என்டையர் தப்பு கிடையாது. ஆனா ஃபுல் வந்து பெட்டர் வேர்டு. ஐ டேக் ஃபுல். இந்த டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் கனெக்டேஷன். டேக்குன்னு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு வந்தா டேக்குங்கிற வேர்பு யூஸ் பண்ணுவோம். ரெஸ்பான்சிபிலிட்டிங்க நவுனு, ஃபுல்லுங்கிறது அட்ஜெக்டிவ். நம்ம அதை பத்தி ஒவ்வொரு கிளாஸ்லையும் பார்க்கலாம். இன்னைக்கும் ஒரு முக்கியமான கிராமர் கான்செப்ட், நம்ம பேசுற கான்செப்ட் இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னொரு 10-20 சென்டென்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கான்செப்டுக்கு போகலாம். ஐ டேக் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்ப பாருங்க சந்தோஷ், இடைமறித்ததுக்கு மன்னிக்கவும். சாரி போடுங்க. இடைமறிக்கிறது இது அந்த காலத்து interruption. வெரி குட். சாரி ஃபார் இன்டரப்டிங். அருமையா ஒன்று சொன்னாரு. இருங்க. சாரி ஃபார் இன்டரப்டிங். ஆனா இன்டரப்ஷன் போட்டீங்கன்னா சாரி ஃபார் த இன்டரப்ஷன் தான் போடணும். இந்த டிட்டர்மினர் போடணும். வெரி குட். நீங்க நவுன்ல போடணும்னா ஃபார் த இன்டரப்ஷன் போடணும். இன்டரப்டிங்கிறது அட்ஜெக்டிவா சார்? இது அட்ஜெக்டிவ்ல ஜெரண்ட். அதுவும் நவுன் தான். ஜெரண்ட் நவுன். ஜெரண்ட்ல போடுறப்ப தி இருக்க கூடாது. புரியுதுங்களா விவேக்? புரியுதுங்களா? புரியுது சார். ஜெரண்ட்ல இருக்கப்ப ஐஎன்ஜி ஜெரண்ட்ங்கிறது நவுன் தான். ஆனா நீங்க வந்து நவுன்லயே போடணும்னா ஃபார் போடணும். வெரி குட். நீங்க நார்மலா நம்ம ஒரு ரயில்வே ஸ்டேஷனோ, ஏர்போர்ட்டோ, பஸ் ஸ்டாப்போ போறப்பயே நிறைய விஷயம் இங்கிலீஷ்ல சொல்றப்ப பார்க்கலாம். நான் வர முடியாததற்கு மன்னிக்கவும். விவேக், நான் வர முடியாததற்கு மன்னிக்கவும். சாரி, forgive me, I didn't come.
மன்னிக்க இன்னொரு வாட்டி சொல்லுங்க. forgive me, I didn't come. அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது இல்லையா? ஃபர்கிவ் மீன்னு போட்டு திருப்பி சொல்ல வேணாமே. இப்ப இதுல வந்து இந்த இடம் தான் நம்ம கரெக்டா இது பண்ணிக்கிறோம். மல்டிபிள் ஃபர்கிவ் மீ ஃபார் நாட் கமிங். இன்னொன்னு சொல்லலாம், நோட் பண்ணிக்கிங்க. மை அப்பாலஜிஸ் ஃபார் நாட் கமிங். இது இந்த இந்த ஏரியா தான் பார்க்கணும். என்னுடைய மன்னிப்புகள், மன்னிப்பு தான் வந்து அப்பாலஜிஸ் நவுன். இது ஃபர்கிவ் மீங்கிறது வேர்பு. நீங்க வேர்ப்ல போட்டீங்கன்னாக்கா இப்படி போடணும், ஃபர்கிவ் மீ ஃபார் நாட் கமிங், மை அப்பாலஜிஸ் ஃபார் நாட் கமிங். நவுன்ல நீங்க மாத்தணும்னா இது போட்டுக்கலாம். கம்மிங்கிறது ஜெரண்டா மாறிடுமா சார்? சொல்லுங்க. ஃபார் நாட் கமிங் கம்மிங்கிறது இது ஜெரண்ட் தான். இது இந்த நாட்டை எடுத்துட்டீங்கன்னாக்கா பாசிட்டிவ் ஜெரண்ட், நாட் இருக்குன்னா நெகட்டிவ் ஜெரண்ட். பட் கம்மிங்கிறது ஜெரண்ட் தான். ஸோ நீங்க இந்த ஜெரண்டுக்கு முன்னாடி, ஜெரண்ட்னா நவுன் தான், அது டைப் ஆஃப் நவுன் தான். அந்த நவுனுக்கு முன்னாடி ஃபார் இருக்கு, அந்த ப்ரொபோஷன் இருக்கணுங்கிறது தான். இப்படிதான் இது பண்ணணும். அது சந்தோஷ் கேட்பார்ல, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஏன் தெரிஞ்சுக்கணும்னு. கரெக்டா கம்போஸ் பண்ணணும்னா இப்படிதான். பூக்கட்டை ஏன் தெரிஞ்சுக்கணும்னாக்கா அப்பதான் வந்து பூச்சாரம் உருவாகும். அதுக்கு தான், வேற ஒண்ணும் இல்லை. ஸோ இதை கரெக்டா கம்போஸ் பண்ணணும். மன்னிக்கவும், நான் தவறாக புரிந்து கொண்டேன். கயல் மேம், மன்னிக்கவும், நான் தவறாக புரிந்து கொண்டேன். Sir, I'm sorry, I'm not. ஐ எம் சாரியை சொல்லுங்க, தப்பு இல்ல. Sorry. எப்படி அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்? I am sorry for the misunderstanding போலாமா சார்? வா வா Misunderstood. இப்ப பாருங்க, அவர் சொன்னது வந்து இப்படி போடலாம். ஐ எம் சாரி ஃபார் த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். வாவ். அதே மாதிரி அவங்க ஒண்ணு சொல்லி 2 வாக்கியத்துல போட்டதும் தப்பு இல்லது. ஐ எம் சாரி ஃபார் த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இங்க பாருங்க, ஐ எம் சாரி ஐ மிஸ் அண்டர்ஸ்டுட். பாஸ்ட்ல போட்டிருக்காங்க பாருங்க. அப்படி பண்றதுனாலும் பண்ணலாம், இப்படி பண்றதுனாலும் பண்ணலாம். இதுல ஃபார் த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல டென்ஸ் இல்லைன்னாலும் பாஸ்ட்ல நடந்ததாவே வச்சுக்கலாம், அதுவும் தப்பு இல்லை. ஐ எம் சாரி ஃபார் த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஐ எம் சாரி ஐ மிஸ் அண்டர்ஸ்டுட். வெரி குட், சூப்பர். விவேக், ஏற்பட்ட குழப்பத்திற்கு மன்னிக்கவும். இதெல்லாம் ரியலா வந்து ப்ரோக்ராம்ல, இதுல ரியல் கான்வர்சேஷன்ல இருந்து எடுத்தது. இது இது எப்படி ஆங்கிலப்படுத்துவீங்க, அவங்களோட மொழியில் எப்படி சொல்லுவீங்க? ஏற்பட்ட குழப்பத்திற்கு மன்னிக்கவும். Sorry for the Forgive me for the confusion. அவ்வளவுதான், முடிச்சிருச்சு. For the confusion. அவ்வளவுதான். இதுதான் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ். சாரி ஃபார் த கன்ஃபியூஷன். பாருங்க, கன்ஃபியூஷன்ங்கிறது நவுன்ல வருது. கரெக்டா டிட்டர்மினர் வந்து ஒரு ப்ரிப்போசிஷன் போட்டு ஐ எம் சாரி ஃபார் த கன்ஃபியூஷன் போட்டாலும் தப்பு கிடையாது. ஐ ஹேவ் போட்டாலும், போடலனாலும் சாரி ஃபார் த கன்ஃபியூஷன் நம்ம தான் சொல்றோம். தாமதத்துக்கு என் மன்னிப்பு. Sorry for late. இப்ப பாருங்க, மன்னிப்புன்னு சொல்லிட்டாங்க. sorry for the delay. சாரி ஃபார் த டிலே. இப்ப சாரிங்கிறது மன்னிக்கவும் அப்படிங்கிறது. என் தாமதத்திற்கு என் மன்னிப்பு. இப்ப ஒண்ணும் இல்ல, மை அப்பாலஜிஸ் ஃபார் த டிலே. ஐ எம் சாரி ஃபார் த டிலேன்னு சொன்னாலும் தப்பெல்லாம் கிடையாது. இப்படி ஒரு பிரத்யேகம் அடிக்கடி அப்பாலஜிஸ்ங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. என்னுடைய மன்னிப்புகள், ரொம்ப ரொம்ப அதிகமான டிலேங்கிறது. இப்ப பாருங்க, அப்பாலஜிங்கிறது ஒரு நவுனு, டிலேங்கிறது ஒரு நவுனு. இந்த மாதிரி ஒரு வாக்கிய அமைப்பு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இது மாதிரி ஒரு கான்செப்ட் 2 கான்செப்ட் எடுத்து டீப்பா போய் அவங்க என்னெல்லாம் அதை பத்தி பேசுவாங்கன்னு தெரிஞ்சாக்கா இதையே இன்னொரு கான்செப்டுக்கு அப்படியே அப்ளை பண்ணிடலாம். விவேக், நான் சொல்றது புரியுதுங்களா?
சார் புரியுதுங்க சார். அதான் எல்லா கான்செப்டும் ஒண்ணுதான். கிராமர் வேர்ட்ஸ் எல்லாம் இப்படிதான் இருக்கும். ஃபார் த டிலே இப்படிதான் வரும். ஃபார் த கன்ஃபியூஷன் இப்படிதான் வரும். ஒன்லி திங் இஸ் அந்த கான்செப்ட் மட்டும் மாறி இருக்கும், அவ்வளவுதான். ஸோ இது மாதிரி ஒரு 10-15 கான்செப்ட் வாக் த்ரூ பண்ணோம்னா தெரிஞ்சிடும். இவ்வளவுதானா, இந்த கிராமர் வேர்ட்ஸ் திருப்பி திருப்பி இதே தான் அவர் சொல்றாரு அப்படின்னு. ஆனா இன்டெப்தா நம்ம போயிடணும். கயல் மேம், நான் குரல் உயர்த்தியதற்கு மன்னிக்கவும். Sorry for that shout. இப்ப சாரி இல்லையா, மன்னிக்கவும்னு கேக்குறாங்க. ஃபர்கிவ் மீ போடலாமா? Yes, sir. Forgive me for For raising my voice. raising the ரைசிங் டோன் வாய்ஸ்ன்னு போடலாம், டோனும் போடலாம். raising my voice, sir. ஆல் ரைட், தேர் யூ கோ. இன்னும் 2-3 பார்த்துட்டு நான் சொல்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்ட்ரக்சர் கான்செப்டை சொல்லிட்டு திருப்பி கண்டினியூ பண்ணுவோம். இன்னும் 2 மட்டும் இப்போ பண்ணலாம். அடுத்த முறை நான் கவனமாக இருப்பேன். சத்யமூர்த்தி சார், இந்த முறை நான் Next time I will aware of that. Next time I will aware of that. ஐ வில் அவேர்னு வராது இல்லையா? அந்த அவேர்ங்கிறது ஐ அட்ஜெக்டிவ். வில் பி ஐ வில் பி I ஐ will வில் be. பி ஐ வில் பி அவேர் வரும். பட் இது இன்னொன்று கூட சொல்லாம நெக்ஸ்ட் டைம் கரெக்டா ஆரம்பிச்சாரு சார். கவனம் தானே சொல்றோம், அறிதல் அவேர்னாக்க Take it mind. Carefully. இவருங்க மோர் போடுங்க, மோர் இல்லைன்னாலும் பரவாயில்ல. More careful. மோர் கேர்ஃபுல். அவ்வளவுதான், அவ்வளவுதான். வில் பி வேணும், பி த மெயின் வெர்பு. ஐ வில் பி அவேர்னாக்கா இன்னும் வந்து ரியலைஸ் பண்ணுவேன்னு அர்த்தம். அதுவும் தப்பெல்லாம் கிடையாது. இது ரொம்ப சிம்பிளா. நெக்ஸ்ட் டைம் ஐ வில் பி. இதுல மெயின் வெர்பு சந்தோஷ், இதுல மெயின் வெர்பு என்னங்க? Sir, be, sir. வி தான் சார். வெரி குட். பி Be. மெயின் வெர்பு. சப்போர்ட்டிங் வெர்பு Will, sir. வில். மோருங்கிறது என்னங்க? கேர்ஃபுல். மோர் அட்வர்ப். Adverb. வெரி குட். இல்ல sir. Adverb. நல்லா சொன்னார், நல்லா சொன்னார். கேர்ஃபுல் ஃபர்ஸ்ட் கேர்ஃபுல் எடுப்போம். கேர்ஃபுல். அட்ஜெக்டிவ். வெரி குட். அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ். அந்த கேர்ஃபுல்லோட பண்பு குறிக்கிறதுனால மோர் அட்வர்ப் ஆகுது. வெரி குட், வெரி குட், வெரி குட். நெக்ஸ்ட் டைம் இப்ப சொல்லுங்க. டைம் என்ன? அட்வர்ப் அட்வர்ப். Adverb, sir. அட்வர்ப். நெக்ஸ்ட் டைம் ரெண்டுத்தையும் சேர்த்தா அட்வர்பியல் ஃப்ரேஸ். வெறும் டைம், Adverb. வெறும் டைம். டைம் நவுன். நவுன். வெரி குட். நெக்ஸ்ட் என்ன? நெக்ஸ்ட் The Ad- time- adjective வருமா சார்? the determiner வருமா சார்? adjective. Adjective. adjective என்ன? டயத்தோட பண்பு குறிக்க எப்ப? அடுத்த டைம், இந்த டைம், அடுத்த டைம். வெரி குட். நெக்ஸ்ட் adjective, time, noun, I, pronoun, will, supporting verb, beam, main verb, Main verb. adverb, careful, adjective. அவ்வளவுதான். பிச்சு அப்படியே பிரிச்சு மேய்ச்சிட்டீங்க பாத்தீங்களா? அவ்வளவுதான். அது பண்ணிட்டாக்க அவ்வளவுதான். நான் சொன்ன மாதிரி தான். நாரோட சேர்ந்து பூவை கோக்கணும், அவ்வளவுதான். ரொம்ப முக்கியம். தயவு செய்து என் மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். இதுவும் அடிக்கடி வந்து சொல்லுவாங்க. ப்ளீஸ் போடுங்க, ப்ளீஸ் போடுங்க. Please accept my my apology. apology. மை அப்பாலஜி. அக்செப்ட் மை அப்பாலஜி. ரொம்ப முக்கியம். அப்பாலஜிஸ். இதுதான் அவங்க பேசுறது. அவங்க நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் பேசுவாங்க. கரெக்டா கொண்டு வந்துக்கணும். நான் சொன்ன மாதிரி தான். ஏதோ ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ணுங்க. அது நியூஸா இருக்கலாம், அதாவது பாலிடிக்ஸா இருக்கலாம், இல்ல ஸ்போர்ட்ஸா இருக்கலாம், இல்ல மூவிஸ் என்டர்டெயின்மெண்டா இருக்கலாம். ஏதோ ஒன்று சூஸ் பண்ணி வீக்லி ஒரு 1.5 ஹவர்ஸ்லேருந்து 2 ஹவர்ஸ் வரலும் லிசன் பண்ணணும். அந்த நேச்சுரல் இதுக்கு, இல்லை அந்த நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் இதுக்கு நீங்க லிசன் பண்ணாலே போதும். அதை நான் செய்யக்கூடாது. I should not do that. வெரி குட், வெரி குட். ஆல் ரைட், ஹியர் யூ கோ. இப்போ அந்த கிராமருக்காக ஒரு கிராமர் இல்லது, அந்த ஸ்ட்ரக்சருக்காக ஒரு சின்ன பிரேக் எடுத்து ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்புறம் ஐ கம் பேக் ஹியர். ஏன்னா ரொம்ப முக்கியம், அது தெரிஞ்சுக்க வேண்டியது. நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸு. இப்போ பாருங்க. ஐ ஆங்கிரி, ஐ ஆங்கர்,
நான் கோவமா இருக்கேன் எப்படி சொல்லுவீங்க? நான் கோவமா இருக்கேன். I am angry, sir. இங்க பாருங்க. நான் எனக்கு கோவம் இருக்கு. எனக்கு கோவம் இருக்கு. I have anger. I பியூட்டிஃபுல். have anger. ரெண்டும் ஒரே மீனிங் தான் பாத்தீங்களா? வா, இந்த ஒரு பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆம் போட்டீங்கன்னாக்கா ஆங்கிரின்னு வருது. இது அட்ஜெக்டிவ் ரைட். ஹாவ் போட்டீங்கன்னா ஆங்கர். ஆங்கர் வந்து என்னங்க? ஆங்கர் வந்து Noun, sir. Noun. Noun, sir. இத வேர்பா மாத்த முடியுமா சந்தோஷ்? அத வந்து Yes, அட்ஜெக்டிவ் sir. ஆங்கர் வேர்பா மாத்திரம் என்னவா வரும்? இங்க ஏன்னா இந்த ஒரு விஷயத்த வந்து எப்பயும் ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப எனக்கு இப்ப I அவங்க am anger. கன்வீனியன்ஸ் யூஸ் பண்ணாங்க. அந்த வார்த்தையும் கொண்டு வர போறேன் நான் இப்ப. ஒண்ணும் இல்ல. இது இது இந்த இது ஞாபகம் வச்சுக்கங்க. ஆங்கர் Anger. முக்கியமான ஒரு கான்செப்ட். ஆங்கர்டு Anger. வேர்பும் ஆங்கர் தாங்கிறது தான் சொல்ல வந்தேன். வேற ஒண்ணும் இல்ல. விவேக் இந்த பாயிண்ட் புரியுதா? Sir, புரியுதுங்க சார். கொஞ்சம் புரியுதுங்க சார். அப்படியே வெரி குட், வெரி குட், வெரி குட். குயிக்கா அந்த கான்செப்ட் முடிச்சிடலாம். பட் ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். இது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆங்கர்ஸ். இப்ப நான் வந்து 5 போட்டேன். இங்க வந்து பாருங்க ஆங்கர். நவுன் வந்து ஆங்கர் வருது. வேர்பும் ஆங்கரா தான் இருக்குது. வேர்பும் ஆங்கரா தான் இருக்குது. ரைட். ஆங்கர்டு ஆங்கரிங். ஆங்கரிங் ஆங்கர்டு. ஓகே, கொண்டு வருவாங்க. குயிக்கா இதை கொண்டு வருவாங்க. ஆங்கர்னா கோபம். எனக்கு கோபம் இருக்கு. ஐ ஹாவ் ஆங்கர். எனக்கு கோபம் இருக்கு. ரைட். ஐ ஹாவ் ஆங்கர். இந்த ஆங்கர் வந்து என்ன விவேக்? கரெக்டா தமிழ்ல சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வரும்? அது வெறுப்பு சார். கோவமா இருக்கேன். இல்லையே. நான் கோவமா இருக்கேன். நான் கோவமா இருக்கேன். இல்லையே. பாத்தீங்களா? ஏதோ ஒரு கஷ்டப்படுத்து. கோவப்படுகிறேன். ஐ ஆங்கர் ஹிம். இப்ப நான் சொல்றேன் பாருங்க. ஐ ஆங்கர் ஹிம்னு வேர்ப உள்ள போட்டேன். இப்ப சொல்லுங்க விவேக். ஐ ஆங்கர் ஹிம்னா தமிழ்ல என்ன? நான் அவன் மேல கோவமா இருக்கிறேன். ஆஹா, தப்பாயிடுச்சோ. அப்படியே ஆப்போசிட் விவேக். ஐ ஆங்கர் ஹிம்னா நான் அவனை கோவப்படுத்துறேன். ஐ ஆங்கர் ஹிம். ஐ ஆங்கர் ஹிம். நோட் பண்ணிக்கங்க. ஐ ஆங்கர் ஹிம். சத்யமூர்த்தி சார். நான் அவனை கோவப்படுத்துகிறேன். நான் அவனை கோவப்படுத்துகிறேன். நான் அவனை கோவப்படுத்துறேன். நான் அவன் மேல கோபமா இருக்கேன்னா அப்படியே ஆப்போசிட். புரிஞ்சுதுங்களா விவேக்? புரியுது சார். நான் அவனை கோவப்படுத்துறேன். பாயிண்ட். சத்யமூர்த்தி சார் இந்த பாயிண்ட் புரியுதுங்களா? இங்கிலீஷோட ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் அங்க போடுறேன் பாருங்க. ஐ ஆங்கர் ஹிம். ஏன் இங்கிலீஷ் கஷ்டமா இருக்குன்னா இந்த ஒரு கான்செப்ட் தான். ஆல்மோஸ்ட் நீங்க இது தரவாகிற வரலும் ஐ ஆங்கர் ஹிம். நான் அவனை கோபப்படுத்துகிறேன். இப்ப பாருங்க இதுதான் ஒண்ணு. இங்க ஒண்ணுன்னு போடுறேன். இந்த ஒன்னை தான் இங்க யூஸ் பண்றேன் இந்த சென்டென்ஸ். இது டூன்னு போடுறேன் பாருங்க. இப்ப ஐ ஆங்கர்டு ஹிம். நான் அவனை கோவப்படுத்தினேன். எக்ஸலண்ட். இங்க நான் 2 போடுறேன். எதுக்குன்னா அந்த V2ல இருந்து எடுத்து இதை பயன்படுத்தியிருக்கேன்னு. இப்ப பாருங்க. ஐ ஹாவ் ஆங்கர்டு ஹிம். கரெக்டா பாருங்க. சந்தோஷ், என்னோட பழைய கிளாஸ்ல ஒரு கிளாஸ்ல நீங்க அட்டன் பண்ணிருக்கீங்களா இதை சொல்றப்ப? நான் அவனை கோவப்படுத்தி இருக்கிறேன். அவளை கோவப்படுத்திருக்கேன். எத்தனையோ வாட்டி கோவப்படுத்திருக்கேன்பா. ஆனா அவன் கோவப்படவே மாட்டான்பா. என்ன அவன் திருப்பி கோவப்படுத்தினதே இல்லப்பா. சோ V3 எடுக்கிறேன். ரைட். இப்ப பாருங்க. ஐ ஆம் ஆங்கரிங் ஹிம். நான் அவனை கோவப்படுத்தி கொண்டு இருக்கிறேன். இப்ப கோபப்படுத்திட்டு இருக்கேன். வெரி குட். ரைட் நவ். ரைட் நவ். அதான் சிக்னல் வேர்ட். அருமையா சொன்னாரு. சோ நம்பர் 4 நல்லா பாத்துங்க. சத்யமூர்த்தி சார், உங்களுக்கு எவ்வளவு உள் வாங்கிக்க முடியுமோ வாங்கிக்கிங்க. ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு கிளாஸ் ஒரு வகையில இதை டச் பண்ணுவோம். அதனால கவலைப்பட வேணாம். எனக்கு 50% தான் புரியுதுனாலும் கவலைப்பட வேணாம். டோன்ட் வரி. யூ ஆர் கோயிங் டு பி ஆல் ரைட். ஹி ஆங்கர்ஸ் மீ. அப்படியா? இப்ப பாருங்க. ஹி ஆங்கர்ஸ் மீனா யாரு கோவப்படுறா? நான் கோவப்படுறேன் சார். அவன் என்னை கோவப்படுத்துறான். கோவப்படுத்தப்படுறது நான் சார்.
he angers Me. me. அவன் என்ன கோவப்படுத்துறான். புரியுதுங்களா? இப்ப இதுதான் நம்பர் 5ல வருது. அவன் என்ன கோவப்படுத்திக்கிறான். ஐ ஹேவ் ஆங்கர். இது முன்னாடி 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம். இருந்தாலும் இதை நான் லிஸ்ட் பண்றேன். ஐ ஹேவ் ஆங்கர். 6 போடலாமா? நவுன் போடலாமா? எனக்கு கோபம் இருக்கிறது. எனக்கு கோபம் இருக்கு. லுக் அட் தட். நவுனா போச்சு, ரைட்? ஹி, நல்லா பாத்துக்கோங்க. இஸ் Has. he has angry போடலாம். அது தப்பு இல்ல. நான் அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்றேன். இந்த நம்பர் ஆங்கர்ட் பர்சன். அருமையா சொன்னாங்க அவங்க. ஆங்கர்ட் பர்சன் அருமையா சொன்னாங்க. அதையும் போடுறேன். he is angry. அவன் கோபமா இருக்கான். நம்பர் 7. is an angered person. நம்பர் என்னங்க ஆங்கர்டுக்கு? நம்பர் என்ன? 7, sir. பியூட்டிஃபுல். நான் எதுக்கு இதை ஃபுல்லா லிஸ்ட் பண்ணேன்னா, இது மாதிரி எக்ஸ்பேண்டபிள் வேர்ட்ஸ் எல்லா வேர்ட் ஃபேமிலியும் நீங்க இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி புரிஞ்சுக்கணும். புரியுறப்பதான் அவங்க எதிராளி பேசுறப்ப பளிச்சுன்னு பிடிச்சிடலாம். அவங்க அப்ஜெக்டிவ் பொசிஷன்ல அதை யூஸ் பண்றாங்களா, நவுன்ல யூஸ் பண்றாங்களா, வேர்ப்ல யூஸ் பண்றாங்க, அதுக்கேற்ற மாதிரி மாறிடும். அதுக்கேற்ற மாதிரி கம்ப்ளீட்டா மீனிங் மாறும். அதனாலதான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அவ்வளோ முக்கியம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எவ்வளவு முக்கியம்னா, இந்த ஆங்கர் வேர்ப்ல உட்காருது. இது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வேர்பு தான். ஆனா இந்த ஆங்கர் நவுனு. ஸோ டோட்டலி டிஃப்ரெண்ட் பொசிஷன்ல அது உட்காருது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம மீன் பண்ணணும் அப்படிங்கிறதான். ஏன்னா சந்தோஷ் ஒவ்வொரு வார்டும் அது ரொம்ப பெனட்ரேட்டிங்கா ஒரு கொஸ்டின் கேட்டார். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் படிக்கிறதுனால என்ன பயன் அப்படின்னு. ஒண்ணும் இல்லை. எந்த பொசிஷன்ல எது இருக்கு? கியர் எங்க இருக்கு? ஆக்சிலேட்டர் எங்க இருக்கு? பிரேக் எங்க இருக்கு? ஆக்சிலேட்டர் எங்க இருக்கு? ரைட்? கிளச் எங்க இருக்கு? பிரேக் எங்க இருக்கு? நம்ம அந்த பொசிஷன் பார்க்கணும். மாத்தி போடக்கூடாது. அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். டிரைவர் சீட் எங்க இருக்கு? பேசஞ்சர் சீட் எங்க இருக்கு? டிரைவர் சீட்ல டிரைவர் தான் உட்காரணும். அவங்க தான். பேசஞ்சர் சீட்ல உட்காந்து நம்ம ஓட்ட முடியாது. ஸோ அந்த பொசிஷன் ரொம்ப முக்கியம், ரைட்? ஸோ இதுல ஒரு அடிஷனல் பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். இப்ப ஐ ஆம் இப்ப பாருங்க, ஐ ஹாவ். இப்ப நான் ஒண்ணு போறேன். இப்போ சத்தியமூர்த்தி சார், ஐ ஆம் இண்டிபெண்டன்ட். ஆம தூக்கிட்டு நான் ஹாவ் பண்ணும். நீங்க சத்தியமூர்த்தி சார், நீங்க சொல்ல முடியுமா இது எப்படி மாறும்னு? I have independence. ஸ்பெல் பண்ணுங்க, படிங்க. INDENC. சூப்பர் சூப்பர். நான் தனியா நான் யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லை அப்படிங்கிறது. அப்படி இருக்க நான் இண்டிபெண்டா இருக்கேன். எனக்கு இண்டிபெண்டன்ஸ் இருக்குது. இப்ப பாருங்க, அவங்க கயல் சொன்னது ஐ ஆம் இன்கன்வீனியன்ட். எனக்கு வசதியா, எனக்கு சங்கடமா இருக்கு. இப்ப அந்த இடத்துல அவங்கள அட்ஜெக்டிவ் போடாம நவுன போடணும்னு சொன்னேன். காரணம் அந்த இடத்துல இப்படி இருந்தது. ஐ ஹாவ் இன்கன்வீனியன்ஸ். தொந்தரவாக, தொந்தரவு. தொந்தரவு இது நவுனு. இப்ப நான் இந்த வார்த்தையை யூஸ் பண்றேங்க. கயல் மேம், இது புரியுதான்னு பாருங்க. நவுனு, இது அட்ஜெக்டிவ். இது நான் ஒன்ஸ் இந்த ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா எல்லா நவுனையும் அப்படியே ஈஸியா பண்ணிட்டு போயிடலாம். ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிட்டு போயிடலாம். பாருங்க, இந்த பிளாங்க் ஸ்கிரீன்ல நான் சிக்னிஃபிகன்ட்னு போடுறேன். நவுனை மாத்திட்டு போயிடலாம். நவுனை மாத்தி சொல்லுங்க எனக்கு. சிக்னிஃபிகன்ஸ்.
அவ்வளவுதான். வெரி குட். முக்கியத்துவம் வாங்கியதுதான். ஹீ சிக்னிஃபிகன்ட்னா அவன் முக்கியத்துவம் வாய்ந்தவனாக இருக்கிறான். நல்லா பாருங்க. ஹீ சிக்னிஃபிகண்ட். சூப்பர் பாஸ். சச்சின் டெண்டுல்கர் இந்தியன் கிரிக்கெட் டீம்ல சிக்னிஃபிகண்டான ஆள் அப்படின்னா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவர். அப்படி இருக்கிறாரு. சிக்னிஃபிகண்ட். அதே மாதிரி டெண்டுல்கர் வந்து ஹி ஹாஸ்ன்னு போட்டீங்கன்னா அவருக்குன்னு ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்கிறது. ஹி ஹாஸ் சிக்னிஃபிகன்ஸ். அவருக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க, முக்கியத்துவம் இருக்கிறது. அவ்வளவுதான். இதுதான் சத்தியமூர்த்தி சார். சார் இப்போ அவருக்குன்னு ஒரு முக்கியத்துவமா இருக்குன்னு அந்த இடத்துல பக்கத்துல டிட்டர்மின் ஆர்டிகல் வராதுங்க சார். இல்ல, வராது 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 வராது. இது அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ல எல்லா அப்ஸ்ட்ராக்ட் நவுன்லயும் நீங்க ஆர்டிகல் வரணுங்கிற அங்க அவசியம் கிடையாது. நோ நோ. நீங்க ப்ரிப்போசிஷன் போட்டீங்கன்னு வச்சுங்களேன், அப்போ ஃபார் த சிக்னிஃபிகன்ஸ் அப்ப வேணா நீங்க வந்து ஆர்டிகல்னு சொல்ற இந்த டிட்டர்மினன்ட் வரலாம். அப்படி இல்லைன்னா வரணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இதுக்குள்ளேயே அந்த இது பவர்ஃபுல் வேர்ப் ஹேஸ், அதுக்குள்ளேயே எல்லாமே செட் ஆயிருக்கு. இது ஒரு வார்த்தை 2 வார்த்தை இல்ல, நிறைய வார்த்தை நீங்க வந்து கேஷுவலா கன்வெர்ட் பண்ணலாம். கேஷுவலா நீங்க கன்வெர்ட் பண்ணிட்டே போகலாம். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. பட் the பாயிண்ட் இஸ் வெரி சிம்பிள். இப்ப ஐ கயல் மேம் இது மட்டும் சொல்லுங்க. ஆங்கிரின்னு போடுறேன். ஐ வாஸ் ஆங்கிரின்னு போடுறேன். இப்ப எனக்கு மாத்தி சொல்லுங்க. ஆங்கர் வச்சு ஈக்குவலா மாத்தணும். Sir, voice is breaking, sir. இங்க என்ன வரும்? Your voice is breaking. ரெண்டும் ஒரே மீனிங்கா இருக்கணும். Can you please reply? Sir? இங்க என்ன வரும்? என்ன வார்த்தை வரும் அங்க அந்த பாக்ஸ்ல? டோன்ட் வரி. தப்பானா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சந்தோஷ் சொல்ல முடியுமா அங்க என்ன இல்ல வரும்? இது மேல இருக்குது. I have anger, sir. ஹேவ் வராதுல, வாஸ் இருக்குல்ல. ஆமா. Had I anger. bear. Had. எனக்கு Had. கோபம் இருந்தது. எனக்கு கோபம் இருந்தது. இந்த பாயிண்ட்ல தான் நம்ம பிடிக்கணும். ரைட். இந்த 23 வார்த்தை எப்பயும் நான் சொல்ல ஞாபகம் வச்சுங்க. அந்த 23 வார்த்தை தான் நம்மள ஆட்டி படைக்கும். am, is, are, was, were, be, been, being, can, could, may, might, will, would, shall, should, must, have, has, had, do, does, did. இந்த வார்த்தை தான் அவங்க எப்படி யூஸ் பண்றாங்கன்னு பார்த்துட்டு காலத்தை மைண்ட்ல உடனே சேஞ்ச் பண்ணிக்கணும். இந்த நேரம் செலவானாலும் பரவாயில்ல, எழுதிடலாமா? இந்த 23 வார்த்தையும் எழுதிடலாமா? Can we write it? Is, are, be, were, been, being, can, could, may, might, will, would, shall, should, must. Have, has, had, do, did, does. இந்த இதுல என்ன இந்த மாதிரி ஒரு விஷயத்துல நம்ம என்ன மெயினா பார்க்கணும் அப்படின்னா, வாச விட்டுட்டோனான்னு தெரியல. ஆல்ரைட். அது சொல்றப்ப வந்து எழுதுறப்ப கரெக்டா அந்த ஆர்டர் பண்ணணும். இப்ப இந்த பாயிண்ட் வந்து இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, ஒரு முக்கியமா இது காலத்தை பிரிக்கிறது. ரைட். இப்ப வந்து ஐ ஆம் ஆங்கிரி, ஐ ஆம் ஹங்கிரிங்கிற, ஐ வாஸ் ஹங்கிரிங்கிற ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இப்ப நான் ஹங்கிரியா இல்லைங்கிறது தான் ஐ வாஸ் ஹங்கிரி குறிக்குது. ஐ ஆம் ஹங்கிரினா இப்ப நான் ஹங்கிரியா இருக்கேங்கிறது தான் குறிக்குது. ஸோ இந்த வார்த்தையை ரொம்ப 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 முக்கியமா பார்க்கணும். இதுக்கு ஏற்ற மாதிரி இங்க மாறிச்சு பாத்தீங்களா? இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் மாறிச்சு பாத்தீங்களா? அதனால நம்ம எந்த காரணத்தை கொண்டும் இப்ப பாருங்க, ஐ ஆம் டிஃபரெண்ட் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா, தான் வித்தியாசமான ஒரு ஆள் அப்படின்னு சொல்றாருன்னா,
I have difference. நீங்க I have differentன்னு சொல்லிட கூடாது. ரைட். ஸோ இந்த மாதிரி ஒரு இதுல பாக்குறப்ப இங்க பாருங்க, லுக் அட் தட் 1 2 3 4 5 டிஃபரன்ஸ். ரைட். 7 வந்து டிஃபரண்ட். நமக்கு தெரியும், நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் டிஃபரெண்ட்லி, இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் பண்ணிருப்போம். டிஃபரெண்ட்லிங்கிறது அட்வெர்பா மாறிடுமா சார்? adverb. இப்ப இந்த வேர்பா மாத்துங்க சந்தோஷ். ஒரு வார்த்தை இல்ல 5 வார்த்தை. Differentiate, sir. வா ஐ லைக் இட். இது இல்லாம இன்னொரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு ஒண்ணு இருக்குது. அருமையா கிரியேட்டிவா ஒண்ணு சொன்னாரு. டிஃபரன்ஷியேட்டுக்கு அப்படி வந்திருந்ததுன்னு வச்சுங்களேன், இங்க டிஃபரன்ஷியேஷன் வந்திருக்குமா? இதோட பெட்டர் Yes, வேர்டு. sir. Differ, sir. Differ. எக்ஸலண்ட். அதுதான் எனக்கு வேணும். வெரி குட். சத்யமூர்த்தி சார், ஏரியா கொஞ்சம் கரெக்டா பாத்துங்க. சரி. நீங்க எது படிச்சாலும் எது இங்கிலீஷ்ல கேட்டாலும் கரெக்டா நீங்க பிடிச்சிருவீங்க. ஓகே, இப்படிதான் இது பிரியுது, இதுதான் எக்ஸாக்ட் மீனிங். டிஃபர்டு, நீங்க டிஃபர்டு போட்டுக்கோங்க. டிஃபரிங், டிஃபர்ஸ். ஐ டிஃபர், நான் வித்தியாசப்படுகிறேன். ஐ டிஃபர் ஃப்ரம் ஹிம், நான் வித்தியாசப்படுகிறேன், நான் வித்தியாசப்பட்டேன், நான் வித்தியாசப்பட்டு, நான் வித்தியாசப்பட்டு கொண்டு, அவன் வித்தியாசப்படுகிறான். வித்தியாசம், வித்தியாசம். இப்ப பாருங்க, வித்தியாசப்படுத்தப்படுதல், வித்தியாசப்படுத்தப்படுகிறேன், டிஃபரன்ஷியேட். டிஃபரண்ட், வித்தியாசமாக, டிஃபரண்ட்லி, வித்தியாசமான. இந்த பாயிண்ட் எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, இங்க பாருங்க, ஐ டிஃபர் கரெக்டா பாத்துக்கோங்க. இந்த இடத்துல இது ஒரு அடிஷனல் பாயிண்ட். இது ஐ டிஃபர், ஐ ஆம் டிஃபரண்ட், ஐ ஹாவ் டிஃபரன்ஸ். இப்போ ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்ல போறேன், அது கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப இருக்கு இல்லையா, இங்க ஆம் இருக்கு. அந்த 23 வார்த்தையில ஒரு வார்த்தை வந்துச்சு, ஹேவ் வந்துருச்சு, ஒரு வார்த்தை வந்துருச்சு. இங்க அந்த 23 வார்த்தையில ஒரு வார்த்தை ஒளிஞ்சிருக்கு. ஏதாவது சொல்ல முடியுமா சந்தோஷ்? சார், பியூட்டி, பியூட்டி, பியூட்டி. இவ்வளவுதான் வேணும். ஏன்னா இப்ப கரெக்டா பாயிண்ட் பிடிச்சாரு. டிஃபருங்கிறது வேர்பு, எல்லா வேர்பையும் ரெண்டா உடைக்கலாம். V1 வந்து V2, V1 V2, இந்த V5 எல்லாமே ரெண்டா ஸ்பிளிட் பண்ணலாம். இந்த இது வந்து முற்று பெறாத வினை V3 V4 நீங்க உடைக்க முடியாது. இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறது டிஃபர். இது ஈக்குவல்ஸ் டூ பிளஸ், நோட் பண்ணிக்கிங்க, எழுதிக்கிங்க, டூ பிளஸ் டிஃபர். இதுதான் கொஸ்டினை மாத்துறது, பாசிட்டிவா பேசுறது, நெகட்டிவா பேசுறது, எல்லாத்துக்கும் இந்த ஸ்பிளிட் தான் ரொம்ப முக்கியம். டூ டிஃபர் ஈக்குவல்ஸ் டிஃபர். அப்ப எந்த ஒரு வாக்கியத்திலையும் மறைமுகமாவோ நேரடியாவோ இந்த 23 வார்த்தையில ஒரு வார்த்தையோ 2 வார்த்தையோ 3 வார்த்தையோ இருந்தே ஆகும். மினிமம் ஒரு வார்த்தை இருக்கும். இது ஒளிஞ்சிருக்குது டூ பிளஸ். ஸோ இது ரொம்ப சிம்பிளா பண்ணலாம். இது ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. லுக் அட் திஸ், ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். டிஃபர்ட், டிஃபரிங்க்கு ஒரே ஒரு மீனிங் உள்ள முற்று பெறாத வினை. அதனால உள்ள சப்போர்ட்டிங் வெர்பு கிடையாது. இதெல்லாம் முற்று பெற்ற வினை, உள்ளேயே சப்போர்ட்டிங் இருக்கும். இது எப்படி ரெண்டா உடைக்கலாம்? டூ டிஃபர். விவேக் இதை நோட் பண்ணிக்கணும். டிஃபர் ரெண்டா உடைச்சா டூ டிஃபர், டிஃபர்ட ரெண்டா உடைச்சா டிஃபர். உடைக்க முடியாது. நம்ம சப்போர்ட் கொடுக்கணும். இசு, வாச, ஆம்லாம் போட்டு சப்போர்ட் பண்ணணும். இது அப்படி இல்லை, தனியா நிக்கும். இது ரெண்டா உடைச்சா டிஃபர்ஸ்
Does 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 plus differ. does differ. வெரி குட் வெரி குட் வெரி குட் சூப்பர். ஸோ அந்த 23 வார்த்தை நான் நோட் பண்ணதுல ஏதோ ஒரு இதுல ஒளிஞ்சிருக்குது. இது இது ஏன் இல்லைன்னா சப்போர்ட்டிங் வெளில ஒரு ஐ ஆம் டிஃபரிங், ஐ ஹாவ் டிஃபர்டு. நம்ம சப்போர்ட்டிங் வெர்பு நம்ம வெளியிலேருந்து கொண்டு வரணும். ஏன்னா முற்று பெறாம இருக்கு, அது முற்று பெற வைக்கிறதுக்கு. பட் இது முற்று பெற்று கம்ப்ளீட்டாவே இருக்கு. அதை நம்ம உடைச்சு நம்ம இந்த சப்போர்ட்டிங் வெர்பு என்னன்னு பார்க்குறோம், அவ்வளவுதான். இது எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். இந்த டூ டிட்டு எல்லாத்துக்கும் நீங்க டூவை வெளில எடுத்துட்டீங்கன்னா இந்த V1 தான் பாக்கி நிற்கும். டிட்டை வெளில எடுத்துட்டீங்கன்னா V1 தான் பாக்கி நிற்கும். டஸ்ஸை வெளில எடுத்துட்டீங்கன்னா அந்த V1 தான் பாக்கி நிற்கும். ஸோ இதை வச்சுதான் நம்ம சொல்றோம். ஸோ இப்போ இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான இடம். வேர்பா யூஸ் பண்றப்ப அந்த மெயின் வார்த்தை வேர்பா யூஸ் பண்றப்ப ஐ டூ டிஃபர்னு வருது. அதே அட்ஜெக்டிவா மாறுது பாருங்க. அப்ப ஐ ஆம் டிஃபரெண்ட்னு வந்துருது. இது அட்ஜெக்டிவ், ரைட்? இது டிஃபரன்ஸ்ன்னு பண்றப்ப நவுனா மாறிடுது. அப்ப ஹாவ் வருது. சந்தோஷ், நீங்க முக்கியமா கேட்டீங்க இல்லையா, இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் Yes, sir. அதை கனெக்ட் பண்றோம். இப்படிதான் கனெக்ட் பண்றோம். இதுதான். இதை வச்சு நீங்க பில்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். நீங்க பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்லையும் தப்பு பண்ண மாட்டீங்க, சப்போர்ட்டிங் வேர்ப்லையும் தப்பு பண்ண மாட்டீங்க. அப்புறம் அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வேர்பை அக்ரி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ இது ஒரு வார்த்தை 2 வார்த்தை இல்லை, ஏகப்பட்ட வார்த்தைகள் இப்படி பண்ணலாம். பட் இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு பண்ணலாம். இந்த லாஸ்ட் 10 minutes இன்னும் கொஞ்சம் இது பார்த்துடலாம். வில் கம் பேக். சத்யமூர்த்தி சார் ஆல்மோஸ்ட் எல்லா கிளாஸ்லையும் இதை டச் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஏதோ ஒரு வகையில. ஓகே சார். பட் மெயின் பாயிண்ட் வந்து நடந்த விஷயத்துக்கு நான் வருந்துகிறேன். I apology for that happened. வருந்துறது ஐ ரெக்ரெட் போடுங்க, ஐ ரெக்ரெட் போடுங்க. அப்பாலஜி I regret. ஐ ரெக்ரெட். For what happened. பியூட்டி பியூட்டி பியூட்டி, வெரி குட் வெரி குட். அவ்வளவுதான், டெவலப் நடந்ததுக்கு. கடகடன்னு வந்துட்டாரு. ஐ ரெக்ரெட் ஃபார் வாட் ஹேப்பன், முடிஞ்சது. வெரி குட். ஐ ரெக்ரெட் ஃபார் வாட் ஹேப்பன். அறிக்கையில் ஏற்பட்ட தவறுக்கு மன்னிக்கவும். அறிக்கையில் ஏற்பட்ட தவறுக்கு மன்னிக்க கரெக்டாக இது பண்ணுங்க. அசம்பிள் கோதைமா அப்படியே அசம்பிள் பண்ணுங்க. அறிக்கையில் ஏற்பட்ட தவறுக்கு மன்னிக்கவும். Sorry for the ஆ ஆ ரிப்போர்ட். Mistake in announcement. sorry for the mistake, sir. கரெக்டா முடிய சப்போர்ட். இது Sorry for the mistake. இது போடுங்க, ப்ரிப்போசிஷன்ல போடுங்க. ப்ரிப்போசிஷன் போடுங்க. In Notice board. notice. டிட்டர்மினர் in போடுங்க. no- In in the the notice. in the notice board, இந்த ரிப்போர்ட் In the report. in the report. Okay. அவ்வளவுதான் அவ்வளவுதான் பாருங்க. சாரி, இப்ப விவேக் மிஸ்டேக் வந்து என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச் சொல்லுங்க விவேக். சார் மிஸ்டேக் வந்து நவுன் சார். பியூட்டி. சாரி வந்து என்னங்க? சாரி வந்து என்னங்க? சாரி அட்ஜெக்டிவ் சார். வெரி குட். ரிப்போர்ட் என்னங்க? ரிப்போர்ட் அது நவுன் சார். எக்ஸலண்ட். இன் என்னங்க? Preposition. ப்ரிப்போசிஷன் சார். ஃபார் என்னங்க? ப்ரிப்போசிஷன் சார். Preposition. Preposition. தி. The determiner. எக்ஸலண்ட். இன்னொரு டிட்டர்மினர். அவ்வளவுதான். இதே ஃபார்மேட்ல தான் எல்லாமே இருக்க போகுது. அந்த மெயின் வேர்ட் வேணா சேஞ்ச் ஆகும், ரைட்? இந்த ஒரே ஒரு டவுட் மட்டும் சாரி சார், எனக்கு ஒரே டவுட் மட்டும் சார். இப்ப எனக்கு இது கொஞ்ச நாளா டவுட் இருக்கு சார். இப்ப வார்த்தைக்கு இடையில அந்த ஐ ரிக்ரெட் ஃபார் வாட் ஹேப்பன் இருக்குல்ல சார், எனக்கு இந்த வேர்ட்ஸ் இடையில இப்ப ஒண்ணும் இல்ல. வாட்டு தட்டு விச்சு இல்ல 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 இதெல்லாம் வந்தா அப்படியே அப்படி அருமையான கொஸ்டின். ஐ ரிகட் ஃபார் திஸ். இப்ப இது அப்படியே போடுங்க, இப்படியே போடுங்க. இதுக்கு பேரு நவுன். WH கொஸ்டின் இடையில வந்தா ரொம்ப கன்ஃபியூஷன் இல்ல ஆகுது. இல்ல இந்த வாட்டு தட்டு விச்சு வெறும் வாட்டை மட்டும் பார்க்க கூடாது. ஐ ரிகட் ஃபார் திஸ் ஃபர்ஸ்ட் இப்படி கொண்டு வந்துருவோம். வாட் ஹேப்பன் ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்றேன், திஸ் போடுறேன். ஐ ரிகட் ஃபார் திஸ், இதுக்காக நான் வந்துறேன். இந்த திஸ்ங்கிறது விவேக் என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச்? திஸ் வந்து சார் ப்ரொனவுன்ஸ். ப்ரொனவுன். பியூட்டி பியூட்டி. ப்ரொனவுன். ப்ரொனவுன்ங்கிறது நவுனை ரீப்ளேஸ் பண்றது இல்லையா? நவுன் இருக்க இடத்துல ப்ரொனவுன் வரும். வெரி குட். இப்ப பாருங்க வாட் ஹேப்பன்ங்கிறது அருமையானது. நான் இப்ப மாத்திரம் பாருங்க. அத அவரு கேட்ட கொஸ்டின் வந்து ஹைலி ரிலவெண்ட் கொஸ்டின். ஏன்னா அந்த மாதிரி குழப்பம் வர்றப்பதான் அது தெளிவுபடுத்துறப்ப கரெக்டா புரியும். இடையில வாட்டு தட்டு விச்சு இதெல்லாம் வருது. அப்ப என்ன மாதிரி ஃபங்க்ஷன் புரிய மாட்டேங்குது. இது ஆப்ஜெக்ட் ஆஃப் த ப்ரொபோசிஷன் சொல்லுவாங்க. இதுக்கு கிராமர்ல இந்த ப்ரொபோசிஷனோட ஆப்ஜெக்ட்பாங்க. இது எப்படி இருக்கும்னா
நவுனா இருக்கும் இல்ல நவுன். இப்ப பாருங்க, நவுனா இருக்கலாம், நவுன் ஃப்ரேஸா இருக்கலாம், ஆர் நவுன் கிளாஸா இருக்கலாம். இந்த ரொம்ப கிராமருக்கு போக வேணாம். ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, இங்க இதுக்கப்புறம் நவுன் மட்டும்தான் இருக்கணும்னு கிடையாது. இதுக்கப்புறம் வந்து ஒரு ஃப்ரேஸ் வச்சு வாட் ஹேப்பன், என்ன நடந்ததோ அதுக்கு நான் வந்துறேன். என்ன நடந்தது, என்ன நடந்தது அப்படிங்கிறது நவுன் ஃப்ரேஸ். இந்த ஃபாருக்கு அப்புறம் நவுன் ஃப்ரேஸ் உட்காருது. இது 2 வார்த்தையா இருக்கலாம், 3 வார்த்தையா இருக்கலாம், 4 வார்த்தையா இருக்கலாம். நம்ம காம்ப்ளெக்ஸ் ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ் எல்லாம் அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம பின் பண்றப்ப உங்களுக்கு கரெக்டா புரியும். அவர் என்னமோ சொன்னார், நவுன்னாரு, அதை ரீப்ளேஸ் பண்ண ப்ரொனவுனு. அது ரைட்டு. நவுன் ஃப்ரேஸ் மினிமம் 2 வார்த்தை இருந்தா நவுன் ஃப்ரேஸ், 1 வார்த்தை இருந்தா நவுனு. 2 வார்த்தைக்கு மேல போயிட்டு சப்ஜெக்ட் வெர்போட சேர்ந்து இருந்தாக்கா இந்த வாட் இருக்கு இல்லையா, என்னவோ அது, என்னவோ அது, வாட் ஹேப்பன், என்ன நடந்ததோ அது அப்படிங்கிற ப்ரொனவுன். இந்த வாட்டுங்கிறது ப்ரொனவுனு. இந்த வாட்டு இது கிடையாது, கொஸ்டின் வேர்டு கிடையாது, கொஸ்டின் வேர்டாவும் இருக்கும். புரியுதுங்களா? இந்த இடத்துல கொஸ்டின் வேர்ட் கிடையாது. ஏதோ ஒன்று நடந்திருக்கு, ஏதோ ஒன்று நடந்திருக்கு. என்ன என்ன நடந்ததுன்னு தெரியாம இல்ல, நடந்ததுக்கு நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இல்ல வருத்தப்படுறேன். புரியுதுங்களா? நடந்த விஷயத்துக்கு. இது கேள்வி கிடையாது, பதில். இது ப்ரொனவுன். புரியுதுங்களா? வாட்டுங்கிறது ப்ரொனவுன். ஏதோ ஒன்று நடந்திருக்கு, ஏதோ ஒன்று, ஏதோ ஒன்று, ஏதோ ஒன்று, ஏதோ ஒன்று. திஸ் மாதிரி, தட்டு மாதிரி, இட்டு மாதிரி, வாட் ஹேப்பன்ட் வந்து ஒரு ப்ரொனவுன். அதோட ஃப்ரேஸ் தான் இது. இது புரியுதுங்களா விவேக்? புரியுது சார், கொஞ்சம் அப்படி புரியுது சார். பாப்பா I regret for what happened. So பின்னாடி நவுன் கிளாஸ்னு ஒரு அற்புதமான ஒரு கான்செப்ட். லிட்டில் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கு. டோன்ட் வரி பாதி மேம். நான் வந்து நவுன் கிளாஸ் ஒரு கிளாஸாவே எடுத்துறேன் செவ்வாய்க்கிழமை. ஓகே சார். கிளாஸ் மட்டும் மிஸ் பண்ண வேணாம், நவுன் கிளாஸ் இல்ல கண்டிப்பா ஒரு கான்செப்ட் அதுல வச்சு கொண்டு வந்துடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எஸ் சந்தோஷ், உன் உணர்ச்சிகளை காயப்படுத்தி இருந்தால் மன்னிக்கவும். Sorry, if I hurt you, sorry for. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. Sorry. காயப்படுத்தி If you hurt, if you hurt. இன்னொரு வாட்டி If I hate you, நான் காயப்படுத்தி இருந்தால் மன்னிக்கவும் நான் கேக்குறேன். Yes sir. If I hurt you, I'm sorry. எப்படி ஆரம்பிப்பீங்க? I'm sorry if I hurt you. forgive me ஆரம்பிக்கலாம். forgive me னு போடலாம். Sorry father. I am sorry. I'm sorry if I forget, if I regret you. If I regret you. இல்ல if I regret you. hurt If I hurt in your feelings. இப்ப பாருங்க, hurt இருக்கு இல்லையா, முக்கியமான வார்த்தை. I am sorry if I hurt your feelings. விவேக் மட்டும் குயிக்கா பார்த்துடலாம். V1 hurt. What is V2? V2 என்ன குயிக்கா சொல்லுங்க. இல்ல hurt தான். மூணுமே வெரி குட். இப்ப இவங்க இது எந்த இது V1 ஹர்ட்டா, V2 ஹர்ட்டா, V3 ஹர்ட்டா? So V2 sir. V2 வெரி குட். உங்க காயப்படுத்தி இருந்தாலும் உங்க சொல்றாங்க பாருங்க. if I hurt you, V2 வெரி குட். இது இந்த மாதிரி விஷயம் தான் தெரியும். I am sorry கரெக்டா ஆரம்பிச்சாரு. அப்படி கொண்டு வந்தீங்கன்னா if கிளாஸ் போட்டு கொண்டு வந்துடலாம். I am sorry if I hurt your feelings. இது வந்து கண்டிஷனல் ஜீரோன்னு சொல்லுவாங்க. அதை பத்தி நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். மன்னிக்கவும் நான் கவனக்குறைவாக இருந்தேன். போதே மேம், மன்னிக்கவும் நான் sorry it's my mistake sir. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. I am careless. Sorry, I was careless. Sorry, it's my mistake. Wow. சாரி, இந்த வார்த்தைக்கு தான் நான் பார்த்தேன். இந்த இடத்துல வாஸ் போடணுங்கிறது அவ்வளவு முக்கியம். கேர்லெஸ் சிம்பிள் வேர்டு ஒரே. I was careless. சூப்பர். இது எல்லாமே ரியல் கான்வர்சேஷன்ல இருந்து எடுத்த வாக்கியங்கள். நான் தமிழ் படுத்துறது தான் என்னோட வேலை. பட் இங்கிலீஷ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. கரெக்டா இருந்துதான் போகும். அது என் தவறு, உன்னிடது இல்லை. பாருங்க, அது it's my mistake. It's my mistake, not for you. கரெக்டா சொல்லுங்க. அதுக்கப்புறம் சொல்லுங்க. It's my mistake. எப்படி குடிப்பீங்க? My mistake. Not your fault. It's not your fault. இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா போடக்கூடாது. My mistake.
Not yours. Not yours. Not yours. Beauty. Spelling எனக்கு சொல்லுங்க சந்தோஷ். Spelling Why சொல்லுங்க. were you are? Why were you are? You Yes, URS. yours. அப்போஸ்ட்ரோஃபி எல்லாம் போட்டுற கூடாது. அப்போஸ்ட்ரோஃபி போட்ட மீனிங் மாறிடும். சூப்பர். இன்னொரு ஒரு 2-3 நாள் பார்த்தலாம். அதை சரி செய்ய முயற்சிப்பேன். I try to fix that. இன்னொரு வாட்டி வில்ல விட்டுட்டீங்களே. I will try to fix that. Yes. Fix that. சூப்பர். விட்டுறக்கூடாது. தட்டெல்லாம் விட்டுறக்கூடாது. அவங்க குயிக்கா பேசுவாங்க. இங்கிலீஷ்காரங்க பேசுறப்ப இந்த வில்லுக்கு டைம் எடுத்துக்க மாட்டாங்க. இந்த 23 கிராமர் வரையும் ஃபாஸ்டா பேசுவாங்க. அது ஃபாஸ்டா பேசுறதுனாலயே நமக்கு புரியாம போயிடும். அவங்க மெயின் வேர்ப்ஸ்க்கு டைம் எடுத்துக்குவாங்க. ஐ ஆம் கோயிங்ல நம்ம ஐ ஆம் கோயிங்னு சொல்லுவாங்க. அவங்க ஐம் கோயிங்னு அது சுருக்கிடுவாங்க. ஐ வில் ஐல்பாங்க இல்லைங்களா விவேக்? ஐக்கு அப்புறம் சிங்கிள் கோட்ல வந்து எல்எல் போடுவாங்க. ஐல்ன்றுவாங்க. நம்ம ஐ வில் கோ அப்படிமோ. ஐ won't go பாருங்க. ஐ வில் நாட் கோவா ஐ won't கோன்றுவாங்க. ஸோ அந்த 23 வார்த்தையும் அவங்க டைமே கொடுக்க மாட்டாங்க. அவ்வளோ முக்கியமான வார்த்தைக்கு டைம் கொடுக்காம இருக்கிறதுனால அவங்க பேசுறதுல நம்ம ஃபாலோ பண்றது கஷ்டமா இருக்கு. என் நடத்தை குறித்து வருந்துகிறேன் விவேக். I regret. சூப்பர். I regret Attitude for my attitude. I regret for my behavior. for attitude behavior போடுறீங்க. for my behavior. ஐயா ஆட்டிடியூடுங்கிறது ஒரு சின்ன விஷயத்துக்கு, ஆனா பிஹேவியருங்கிறது ஒரு பெரிய விஷயத்துக்கு. நடத்தைன்னே சொல்றாங்க. அப்புறம் இந்த ஃபாரை கட் பண்ணிட்டு மை பிஹேவியர்னு அமெரிக்கன்ஸ் போடுவாங்க. தப்பு கிடையாது. ஐ ரிக்ரெட் மை பிஹேவியர்னு. பிரிட்டிஷ்காரங்க Behavior is noun answer. பிஹேவியர் நவுன். வெரி குட். பிஹேவியர் நவுன். ரைட். அது கொண்டு வந்துடலாம்ல. நவுன்னா ரொம்ப ஈஸியா கொண்டு வரலாம்ல. இந்த மைண்ட்ல அது மட்டும் ஓட விட்டுணும். 1 2 3 4 5 6 பிஹேவியர். ரைட். இங்க என்ன ஒரு 7 என்ன வரும்? இதெல்லாம் சப்ஜெக்ட்ல எல்லாம் வருமே. இது என்ன வரும்? Behavioral. ரைட். V1 என்ன வரும்? Behavior. Behave, sir. Behave அவ்வளவுதான். Behave. Very good. Very nice. அது மைண்ட்ல எப்பயும் ஓட விட்டுக்கணும். இந்த மாதிரி வார்த்தை வர்றப்ப அந்த ஃபேமிலியை பார்க்கலாமா, அது எப்படி வரும் அப்படின்னு. லாஸ்ட் ஒன்று பார்க்கணும். அதை அந்த வகையில் சொல்லவில்லை. I didn't mean that. I didn't mean அந்த வார்த்தையை மட்டும் சொல்லி. I didn't mean that, sir. ஏதோ ஒன்று விடுறீங்களே. இருங்க ஒரே நிமிஷம். ஃபாஸ்ட். I did not. I didn't mean. அது குயிக்கா சொல்லுவாங்க. மூவிஸ்லாம் பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை வரும். That kind of, sir. I didn't mean That way, sir. That way. I didn't mean that way. Super. So போலாம். That's so போலாமா சார்? That's so that மாதிரி போலாமா? So that வேற வரும். அது ஒரு கன்ஜங்ஷன். அது இந்த இடத்துல வராது. அதான் அந்த வகையில் நான் அப்படி சொல்லப்பா, நான் அப்படி சொல்ல வரல, இல்லை நான் அப்படி சொல்லன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஐ டென்ட் மீன் தட் வே அப்படிம்பாங்க இங்கிலீஷ்ல. இதாக இருக்கும். நான் திருப்பி நம்ம டியூஸ்டே கிளாஸ் மிஸ் பண்ண வேணாம். நவுன் கிளாஸ் அளவுக்கு நம்ம சொல்லி கொடுக்கலாம் அதில். பட் அதுக்கு முன்னாடி சில பேசிக்ஸ் சொல்லிக்கலாம். வெரி குட். அட்லீஸ்ட் ஒரு 30 வாக்கியனாவது இன்னைக்கு பார்த்தோம். வில் see that and I'll see you on Tuesday. இதை நான் அனுப்புகிறேன் உங்களுக்கு. Thank you very much. Thank you. Good night. Thank you, sir. Good night. Thank you, sir. Good night, sir. Thank you.